Hi guys, welcome to another IAS Academy. இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா வந்துட்டு சர்க்யூட் எலிமெண்ட். சர்க்யூட் எலிமெண்ட் அப்படினா அது என்ன நல்லா இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெபாசிட்டன்ஸ். இததான் வந்து சர்க்யூட் எலிமெண்ட்னு சொல்லுவோம். ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு R ன்னு டினோட் பண்ணுவோம். இண்டக்டன்ஸை வந்துட்டு L ன்னு டினோட் பண்ணுவோம். கெபாசிட்டன்ஸை C ன்னு வந்து டினோட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படினா அது வந்து நம்ம சொல்லியிருக்கோம் R ன்னு டினோட் பண்ணுவோம் அப்படின்னு. அதோட சிம்பிள் பாத்தீங்கன்னா இதுதான் அதோட சிம்பிள். ஒரு சைடு பாசிட்டிவா இருக்கும், ஒரு சைடு நெகட்டிவா இருக்கும். சிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்படி ஜிக்ஸாக்கா இருக்கும். இதுதான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா மெஷர் ஆஃப் த opposition டு த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் த்ரூ மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு மெட்டீரியல் இருக்கு, ஒரு கண்டக்டர் இருக்கு. அந்த கண்டக்டர் வழியா ஒரு கரண்ட் வந்து இப்போ ஃப்ளோ ஆகுது. அந்த ஃப்ளோ ஆகுற கரண்ட்டை வந்து அப்போஸ் பண்ணும். இப்படி ஒரு கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்குன்னா அதை இப்படி வந்து தடுக்கும். அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட யூனிட் வந்து என்ன அப்படின்னா ஓம் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இது வந்து ஒரு கண்டக்டர்னு எடுத்துக்குவோம். இது வந்து அதோட லென்த்து, இது வந்து அதோட ஏரியா. அந்த எல்னா லென்த் ஆஃப் த கண்டக்டர், ஏரியானா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இதை வந்து ஏரியான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல். அப்போ ஆர் என்ன அப்படின்னா ரோ எல் பை ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா நம்மளுக்கு என்ன தெரியும்? V is equal to I into R அப்படின்னு தெரியும். அப்போ R is equal to V by I. ஏன்னா நம்மளுக்கு தேவை R. நம்மளுக்கு வந்து ஆனால் இங்கே என்ன தெரியும்? V is equal to I into R ன்னு தெரியும். அப்போ நம்மளுக்கு இந்த R கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த V வந்து இந்த பக்கம் வந்துடும், R வந்து அந்த பக்கம் போயிடும். அப்போ V by I அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ ரெசிஸ்டர்ல எவ்வளோ பவர் அப்சர்வ் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டர் அப்படின்னா என்னங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, இது ஒரு கண்டக்டர், இது வந்துட்டு ஒரு கண்டக்டர். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு ஒரு பைப்புன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த பைப்புக்குள்ள கொஞ்சம் திங்ஸ் ஏதாவது சின்ன ஒரு லேசாக பேப்பர் மாதிரி ஏதோ ஒன்று கிடக்கு. பேப்பர் அங்கங்க பேப்பராக கிடக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபேன் வச்சிருக்கோம். ஃபேனை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பேப்பராக கறக்கிறத வந்து என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கரண்ட். இந்த ஃபேன் இருக்குல்ல, இந்த ஃபேன்ல இருந்து வரக்கூடிய காத்து அது வந்து வோல்டேஜ். ஓகேவா? இப்போ இந்த ஃபேன் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஸ்பீடு, ஃபேன் வந்து ஒரு ஸ்பீட்ல வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும்? அந்த ஸ்பீடு வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ள இருக்கிற அந்த பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா பறந்து போகும். எவ்வளோ பறக்கும்? நம்ம ஒரு இப்போ வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஃபேன்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரே பாயிண்ட் வைப்போம். இது ஃபேன்ல வந்துட்டு நம்ம ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். அப்போ ஒரு 1ல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 1ல வைக்கும் போது என்ன ஆகும்? காற்று அந்த அளவுக்கு இருக்காது, பெருசா இங்க இருக்காது, எதுவும் பறக்காது. அதே நம்ம வந்து ஒரு 3ல வைக்கிறோம், 3 பாயிண்ட்ல வைக்கிறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கிறது கொஞ்சம் நகர்ந்து தள்ளி இங்கெல்லாம் வந்து விழுகும். ரைட்? இங்க இருக்கிற பேப்பர் கொஞ்சம் காத்துக்கு இந்த பக்கத்துல வந்து விழுகும். இதே நம்ம 5ல வைக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? இதுல இருக்கிற எல்லாமே இந்த பக்கம் வரும். இதுதான் வோல்டேஜ். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதுதான் வோல்டேஜ். இதுதான் கண்டக்டரு. இந்த கண்டக்டருக்குள்ள இருக்கிற அந்த பேப்பர் தான் வந்து கரண்ட். மூவ் ஆகுறது தான் வந்து கரண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இப்படி மூவ் ஆகும் போது இங்க எங்க ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு அத்தனை பேப்பரும் அங்க வர தேவையில்லை. அப்ப என்ன ஆகும்? இந்த இடத்துக்கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோம். இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோம். இந்த இடத்துல ஒரு தடுப்பு வைக்கிறோம். இந்த தடுப்பு இருக்குல்ல, அதுதான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு தடுப்பு வைக்கிறோம். அப்போ அதே ஃபேனை நம்ம இங்க வந்து கொடுக்குறோம். இங்க அதே பேப்பர் மெட்டீரியல்ஸ் இங்க அங்கங்க இருக்கு. ஆனா இப்போ அதே மாதிரி 5 ஸ்பீடு கொடுக்குறோம். ஃபேன்ல இருந்து 5 ஸ்பீடு இருக்குல்ல, அதை கொடுக்குறோம். அப்போ இங்க இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய காத்துனால இது எல்லாமே இங்க வரும்.
இந்த கரண்ட் இந்த பேப்பர் எல்லாமே இங்க வரும். ஆனா இந்த இடத்தை தாண்டி ஒரு சில பேப்பர் தான் இங்க வரும். எல்லா பேப்பருமே அங்க போகாது. நம்ம ஃபுல் ஸ்பீட் கொடுத்தாலுமே இங்க என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பேப்பர் தான் வரும். ஏன் என்ன காரணம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு நடுவுல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதனால அது அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்க தடுக்குமா. முன்னாடி வந்துட்டு இப்படி இருந்த கண்டக்டர்ல போகணும் டைரக்டா போயிடும். எவ்வளவு ஸ்பீட் கொடுத்தாலும் டைரக்டா போயிடும். அதே இங்க இருக்கும் போது இங்க நம்மளுக்கு இங்க அந்த இடத்துல தடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது வழியா தான் போகணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமா தான் போகும். எல்லாமே அதால போக முடியாது. இதுதான் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ். இப்ப பாருங்க, பவர் அப்சார்ப் பை ரெசிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா P is equal to V into I அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ V வந்து என்ன, V நம்ம முன்னாடி பாருங்க I into R. அப்போ V வந்து I into R. இந்த I அப்படியே இருக்கும். இங்க வந்து இப்போ வந்து எத்தனை I இருக்கு, 2 I இருக்கு. அப்போ I ஸ்கொயர் இன்டு R. பவர்ன்றனால இங்க வந்து வாட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க எனர்ஜி லாஸ் இந்த ரெசிஸ்டர் இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எனர்ஜி வந்துட்டு எவ்வளோ லாஸ் ஆகுது ரெசிஸ்டர்ல அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா E is equal to I ஸ்கொயர் RT ஜூல். இங்க எனர்ஜி அப்படிங்கிறதுனால இங்க வந்து ஜூல்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபேஸர் டயக்ராம் பாருங்க. இதோட ஃபேஸர் டயக்ராம் ஒரு இப்படி ஸ்ட்ரைட் லைனா தான் இருக்கும். இதுலயே வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எல்லாமே இருக்கும். இதோட ஃபேஸர் டயக்ராமோட ஃபேஸர் என்னவா இருக்கும்னா θ is equal to 0 டிகிரி அப்படின்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கெப்பாசிட்டன்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் பார்க்குறோம். கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லியிருக்காங்க, கேப்பபிலிட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் டு ஸ்டோர் எலக்ட்ரிக் சார்ஜ் வித்தின் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ்க்கு என்ன ஒரு குவாலிட்டி இருக்கு, கேப்பபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் சார்ஜை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அந்த கேப்பபிலிட்டி வந்து கெப்பாசிட்டன்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெப்பாசிட்டனோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படிதான் இருக்கும், 2 பிளேட்ஸ் இருக்கும். 2 பிளேட்ஸ் இருக்கும். அது வந்து ஆப்போசிட் போலாரிட்டியில இருக்கும் அந்த 2 பிளேட்ஸுமே. அது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கெப்பாசிட்டன்ஸ். இது வந்து என்ன அப்படின்னா டயலெக்ட்ரிக் மீடியம்னு சொல்லுவாங்க. இப்படிதான் இருக்கும். இப்போ இதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ஒன்னா தான் இருக்கும், தனித்தனியா இருக்காது. இந்த டயலெக்ட்ரிக் மீடியம்ல எல்லாமே தனித்தனியா தான் இருக்கும், எல்லாமே ஒன்னா தான் இருக்கும். நம்ம இப்போ வந்து இங்க வந்து பாசிட்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ இதுல எல்லாமே ஒன்னா இருக்கும். இப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா நான் பாசிட்டிவ் கொடுக்குறேன் இந்த சைடு அப்படின்னா நெகட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாமே இந்த சைடு வந்துடும். அதே மாதிரி அப்போ பாசிட்டிவ்லாம் இருக்கும். அப்போ இந்த பாசிட்டிவ்லாம் அது தனியாக இருக்கும். இங்கே நெகட்டிவ் டேர்ம்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் டேர்ம்ஸ் எல்லாமே வந்துடும். அப்போ இப்படி தான் வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகும். இந்த பிளேட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. இந்த பிளேட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலெக்ட்ரிக் மீடியம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு மைக்கா, பேப்பர் இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று இருக்கும். அதான் வந்து டயலெக்ட்ரிக் மீடியம்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட யூனிட் என்ன அப்படின்னா ஃபேரட்னா எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 பிளேட்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பொலாரிட்டியில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, இது வந்து கெப்பாசிட்டன்ஸ், இது வந்து பாசிட்டிவ், இதை வந்து நெகட்டிவ்னு வச்சுருக்கோம். இப்போது இது வழியாக ஐ அப்படின்னு போகுது. இதுக்கு அக்ராஸாக வந்து நம்ம வந்து வோல்டேஜ் கொடுக்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஐ கண்டுபிடிக்கிறோம், கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஐ இஸ் ஈக்குவல் டு சி இன்டூ டிபிசி டிவைடட் பை டிடி அப்படின்னு வருது. இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு பவர் வந்துட்டு என்ன தெரியும், P is equal to V into I அப்படின்னு தெரியும். அப்போ V அப்படியே போட்டுருவோம். இந்த C into dVC by dt அதை இங்கே போடுறோம். ஏன் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு I ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம், அதை தான் நம்ம அங்கே போடுறோம். இதை வந்து பவர் அப்படிங்கிறதுனால இதை வந்து வாட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணுறோம். இது வந்து எனர்ஜி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எனர்ஜிக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா E is equal to 1/2 CV ஸ்கொயர் ஜூல். ஜூலுங்கிறது ஏன் அப்படின்னா இங்கே எனர்ஜி அப்படிங்கிறதுனால அதோட யூனிட் வந்துட்டு ஜூல், அதனால நம்ம இங்கே வந்து ஜூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா C is equal to
எப்சிமா A டிவைடட் பை D அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி. A அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் பிளேட்ஸ், D வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பிளேட்ஸ். ஒன்றும் இல்லை, நான் சொன்னதுதான். இந்த பிளேட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்துட்டு Dன்னு சொல்றாங்க. இது வந்து ஏரியா ஆஃப் பிளேட்ஸ், இந்த ஏரியா என்ன அதுதான் வந்துட்டு A அப்படின்னு சொல்றாங்க. பெர்மிட்டிவிட்டி, ஓகே, பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா வந்துட்டு அது ஓகே. கெப்பாசிட்டன்ஸ் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம், Cன்னு சொல்றோம். நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரியும். C இஸ் ஈக்குவல் டு Q பை V அப்படின்னு. ஸோ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா Xc இஸ் ஈக்குவல் டு 1/2πfc ஓம். இதான் வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஃபேஸர் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் கீழ் நோக்கி இருக்கும், கரண்ட் இப்படி இருக்கும், இது வந்து 90 டிகிரியில இருக்கும். அப்போ θ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க வோல்டேஜ் லேக்ஸ் பை 90 டிகிரி, வோல்டேஜ் வந்துட்டு லேக் ஆகியிருக்கும், இங்க லேக்ஸ் பை 90 டிகிரி அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இண்டக்டன்ஸ் பார்ப்போம். இப்போ இண்டக்டன்ஸ் பாருங்க. இண்டக்டன்ஸ்னா வந்து எல்ன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இதில் பாருங்க, a property of material which opposes any change of magnitude or direction of current passing through the conductor அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்துட்டு ஒரு கண்டக்டர்ல ஒரு கரண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம எந்த டைரக்ஷன்ல கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷன்ல தான் போகணும், அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் எங்கேயுமே மாறக்கூடாது அப்படின்றாங்க. அதே மாதிரி இதோட மேக்னிடியூட் அதுவும் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் வந்து போகணும், அது மாறக்கூடாது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கண்டக்டர்ல இப்படி வந்துட்டு ஒரு டைரக்ஷன்ல நம்ம வந்து கரண்ட் போகணும்னு சொல்லி நம்ம செட் பண்றோம். ஆனால் அதுக்கு பதில் ஆப்போசிட்ல இப்படியோ இல்லை இப்படியோ அந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸுமே அதில் இருக்கக்கூடாது. அதே நம்ம வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 3 amps வந்து கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக 6 amps அப்படி வரக்கூடாது. அதுதான் வந்து அந்த மாதிரி எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. நம்ம என்ன கொடுக்குறோமோ கொடுக்கறது தான் அங்கே போகணும். அதுக்காக தான் வந்து நம்ம இண்டக்டன்ஸ் வந்து யூஸ் பண்றோம். அதோட சிம்பிள் பாருங்க, இதான் அதோட சிம்பிள். ஒரு ஊன் பண்ண ஒரு வயர், அதான் வந்துட்டு அதோட சிம்பிள். இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரின்றதை வந்து ஹெச்ன்னு வந்து டினோட் பண்ணுவாங்க. இந்த கெப்பாசிட்டர்ல வந்துட்டு எவ்வளோ இந்த இண்டக்டன்ஸ்ல வந்து எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம். இது பாருங்க, எனர்ஜி வந்து இங்கே என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்துட்டு இந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். ஒரு இண்டக்டன்ஸ்ல எனர்ஜி வந்துட்டு எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதே கெப்பாசிட்டர்ல எப்படி ஸ்டோர் ஆகும்னு முன்னாடி சொல்லியிருந்தேன் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, அவ்வளோதான். இதோட இண்டக்டன்ஸ்க்கு இப்போ வந்து ஒரு சப்ளை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து இதுக்கு அக்ராஸாக இங்கே வந்து வோல்டேஜ் இருக்கு. நம்ம வந்து இண்டக்டன்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோம். கரண்ட் வந்து நம்மளுக்கு இப்படி இது வழியாக போகுது. அப்போ V இஸ் ஈக்குவல் டு இதுக்கு அக்ராஸாக L, ஸோ L DI டிவைடட் பை DT அப்படின்றது தான் V. V இஸ் ஈக்குவல் டு L இன்டூ DI டிவைடட் பை DT. இதோட பவர் நம்மளுக்கு என்னன்னு ஆல்ரெடி தெரியும், V இன்டூ ஐன்னு தெரியும். அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு V வந்து என்னன்னு நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், L DI by DT. ஸோ L DI by DT, இந்த I இருக்குல்ல, இந்த I தான் வந்துட்டு இங்கே நம்ம போட்டுப்போம். LI DI by DT இது வந்து பவருங்கிறதுனால நம்ம வந்து வாட்ஸ்ல வந்து டினோட் பண்றோம். நெக்ஸ்ட் இதோட எனர்ஜி ஸ்டோர்டு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா E is equal to 1/2 Li square joules அப்படின்னு. இங்க எனர்ஜிங்கிறதுனால இங்க நம்ம வந்து ஜூல்ஸ்ல வந்து மென்ஷன் பண்றோம். இதோட இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் வந்துட்டு XL அப்படின்னு சொல்லுவோம். XL is equal to 2πfL ohm அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஃபேஸர் டயக்ராம் பாருங்க. இது வந்து பாருங்க, இங்க வோல்டேஜ் இருக்கு, இங்க கரண்ட் இருக்கு. கெப்பாசிட்டர்ல எப்படி பார்த்தோம்னா இப்படி கீழே வோல்டேஜ் வரும், இங்க வந்து கரண்ட் வரும். இதுவுமே ஆனா 90 டிகிரியில இருக்கும். ஆனா 90 டிகிரி வோல்டேஜ் வந்து இங்க கெப்பாசிட்டர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா லேக் ஆயிருக்கும், கீழே வந்திருக்கும். அதை இங்க பாருங்க, இதோட ஃபேஸர் டயக்ராம்ல பாருங்க, இதுல 90 டிகிரி வோல்டேஜ் வந்துட்டு லீட் ஆயிருக்கு. இங்க கெப்பாசிட்டன்ஸ்ல லேக் ஆகும், இண்டக்டன்ஸ்ல லீட் ஆகும் வோல்டேஜ். இதுதான் வந்துட்டு இண்டக்டன்ஸ். தேங்க்யூ கைஸ்.